T20 World Cup 8th மேட்ச் அயர்லாந்து இந்தியா கடையில் 5th ஜூன் 8 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெலகிராமில் @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கிறதுனால பயனுள்ளதாக இருக்கும். டீமில் சில மாற்றங்கள், கேப்டன் வைஸ் கேப்டன் இல்லை ஒரு பிளேயர் 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணிங்கனாவே க்ளோஸ் டு GL போக முடியும். பயன்படுத்திக்கங்க. விஷன் 11 இன்றைக்கி டேக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 1 crore ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பூல் இருக்குது. சூப்பரான ஒரு விஷயம். டோட்டலாக 10 crore ப்ரைஸ் பூல் பயன்படுத்திக்குங்க. முதல் முறையாக இந்த சீரியஸ் முழுமையாகவே இந்தியா விளையாடுற மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் 1 crore. நம்பர் ஆஃப் ஸ்பாட்ஸு ரொம்ப குறைவாக இருக்குது. இதில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் கண்டிப்பாக பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லை, கிவ் அவே 1 lakhஸும் கொடுக்குறாங்க. பயன்படுத்திங்க. 1 lakh கிவ் அவே அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த பர்டிகுலர் சீரியஸுக்கு நிறைய கிவ் அவேஸ், ரெகுலர் கிவ் அவே விஷன் 11 கொடுக்கப்படுது. பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. நாசா கவுண்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் நியூயார்க்கில் தான் இந்த மேட்ச்சு புதுசாக ரெடி பண்ண ஸ்டேடியம்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அந்த ஸ்டேடியத்தை கலைச்சிட்டு மறுபடியும் நார்மல் ஆக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வேர்ல்டு கப்புக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ண ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஒரு மேட்ச் விளாண்டுருக்காங்க, லோ ஸ்கோர் பதிவாச்சு. நியூயார்க்கில் இந்தியா ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டாங்க. அதில் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் பதிவு பண்ணாங்க அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ். ஸ்ரீலங்கா 77க்கு 10 அப்படின்னு ஆல் அவுட் ஆனாங்க. அதுதான் இங்கே ஹையாக ஒரே ஒரு மேட்ச் அப்படின்னு இருந்திருக்கு. அதை கஷ்டப்பட்டு தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயித்தாங்க அப்படின்ற அந்த ஒரு இடத்தையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் டஃப் ட்ராக்கு, 4th நம்பர் ட்ராக்கு. அந்த ட்ராக்கு டஃப்பாக இருக்குது. இந்தியா வார்ம் அப்பில் விளையாடின மேட்ச்சு ஃபஸ்ட்டு ட்ராக்கு. ஸோ அதில் விளையாட போகிறாங்களா இல்லை மிடில் இருக்க 2 ட்ராக்ஸில் விளையாட போகிறாங்களா, எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். ட்ராக்ஸ் அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பார்த்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற பாயிண்டில் தான் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ட்ராக்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். பட் இது டிராப்பிங் பிக்சர்ஸாக இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. எக்ஸ்பர்ட் சொல்கிற வேர்ட்ஸை வச்சு தான் போக வேண்டியது இருக்குது. சில நேரங்களில், இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களில் எக்ஸ்பர்ட் சொல்கிற மாதிரி போகிறதும் இல்லை. அதெல்லாமே புரிஞ்சுக்கணும். பிளேயர் பேஸில் மோஸ்ட்லி இந்த சீரியஸில் குறிப்பாக நியூயார்க்கில் மேட்சஸை ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். இந்தியா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம். அயர்லாந்து இந்தியான்னு பார்க்கும்போது இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அயர்லாந்து ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த பேஸில் இந்தியாவுக்கான வெற்றி அதிகமாக இருக்குது. இந்தியா ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி வருது. பட் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் மிடில் ஆர்டரில் சிவம் துபே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இன்க்ளூட் பண்ணுறது டஃப்பாக இருக்கும். ஒரு ஃபினிஷர் ரோல், அதே நேரத்தில் ஹேண்டி பவுலிங் அந்த மாதிரி இடத்துல யோசித்தா சிவம் துபேவை தான் வச்சுப்பாங்க. ஜெய்ஸ்வாலுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஸ்பின்னர் பேஸில் யோசிக்கும் போது ஜடேஜா அண்ட் குல்தீப் இவங்க 2 பேர்த்துக்கும் போவாங்க. அப்போ ஜஹலுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஜஹல் இந்த சீசனில் IPLல் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். எவ்ரி சீசன்லேயே ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அது இல்லையோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. பட் நல்லா பண்ணும்போதெல்லாம் வேர்ல்டு கப் டீமில் செலக்ட் ஆகலை. இப்போ கொஞ்சம் ஸ்மாராக தான் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆகிருக்காரு. ஏர்லி டேஸ் IPLல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஜஹல்கிட்ட இருந்தது. லேட்டர் டேஸில் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை அப்படின்றதையும் பார்த்தோம். சஞ்சுவுக்கான வாய்ப்பு இல்லை. நிறைய டைம் இந்த ஒரு விமர்சனம், சஞ்சுவை எடுக்கிறாங்க பயன்படுத்துறது இல்லை, அதே நேரத்தில் எடுக்காமல் விட்டுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சஞ்சு பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்ட்ராங் கேரக்டர் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டார். ஏர்லி மேட்சஸில் நல்லா விளையாடுற மாதிரி லேட்டர் மேட்சஸில் விளையாடுறதுக்கு காரணம் அவரோட மைண்ட் செட்டு. மற்ற பிளேயர்ஸ் விளையாடுறது இதெல்லாமே ஓடும் மைண்டில். ஸோ அந்த பேஸில் அவர் டவுன் ஆகுறாரு. ஜென்ரலாக ரிஷப் பண்ணிட்டு சஞ்சு இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டர். ரீசெண்டாக ஒரு இன்ஜுரி, பயங்கர இன்ஜுரி. இதுக்கப்புறம் அவரால் கிரிக்கெட் விளையாடவே முடியாது அப்படின்ற அளவுக்கும் பேசப்பட்டுச்சு. பட் அதுலேருந்து வெளியில் வந்தார். IPLல் ஏர்லி மேட்சஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட கேமுக்குள்ளே வர அவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கம்பேரிசன் கண்டிப்பாக பார்க்கப்படும். ரிஷப் பண்ணிட்டு வார்ம் அப்பில் ஒரு 50 அடித்து ரிட்டையர் பண்ணி போனார். ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணும். அந்த பேஸில் யோசிக்கும்போது கண்டிப்பாக ரிஷப் பண்ணிட்டுக்கான வாய்ப்பு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அப்படின்ற அந்த இடமும் இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. சிவம் துபே இருக்கார், ஜடேஜா அப்படின்லாம் இருக்காங்க. இருந்தால் கூட ரிஷப் பண்ணிட்டுக்கான வாய்ப்பு க்ளவ் ஒர்க் அவர் தான் பண்ணுவாருங்கிற கிளாரிட்டி இருக்குது. ஸோ அப்படி தான் பார்க்கணும்.
அக்ஷர் பட்டேல் பாசிபிளாக உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா டே மேட்ச்சு நியூயார்க்கில் தான் மேட்சஸ் எல்லாம் விளையாட போகிறாங்க. சிராஜை வெளியில் வச்சுட்டு அக்ஷர் பட்டேலை உள்ளே கொண்டு வரணும்னு யோசிக்கலாம். கொஞ்சம் ட்ராக்கு ஹார்டராக இருக்குது பாசிபிளாக ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ அந்த பேஸில் சிராஜை கண்டினியூ பண்ணுறாங்களா இதெல்லாமே பார்க்கணும். பட் அக்ஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அக்ஷர் இருந்தால் பேட்டிங் டெப்த்து அதிகமாக இருக்கும். டே மேட்ச் அப்படின்றனால அக்ஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே பார்க்குறேன். அண்ட் சஞ்சு, யசாஸ்வி, ஜஹல் இவங்களுக்கான வாய்ப்பு குறைவு. ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓப்பன் பண்ணுறாங்க. ரோஹித் சர்மாவோட ஃபார்ம்னு பார்க்கும்போது ஐபிஎல் அவ்வளோ கிரேட் பார்க்கல. பட் கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல்னு பார்க்கும்போது வேற மாதிரி தான் இருக்கார். விராட்டோட ஃபார்ம் சொல்லவே தேவையில்லை. ரீசெண்ட் டேஸில் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்காரு. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் ஐபிஎல்லில் ஸ்டார்ட் வந்து அந்தளவுக்கு கிரேட்டாலாம் கொடுக்கல. ஸ்கோர்ஸ் பண்ணார். பட் ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளோவா இல்லை. பட் செகண்ட் ஹாஃபில் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணார். அந்த டீமை ஜெயிக்கவும் வச்சார். அந்த மாதிரி விராட் கோலி எந்த நேரத்தில் கேமை மாற்ற முடியும் அந்த மாதிரி குவாலிட்டி விராட் கோலிகிட்ட இருக்குது. ஒரு ரன் மெஷின் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்டாக இவருக்கு தான் பொருந்தும். சூரியகுமாரை பொறுத்த வரைக்கும் T20 வேறு லெவல் பண்ணுவார். சின்ன இன்ஜுரி கன்சர்ன் இந்த சீரியஸுக்கு முன்னாடி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஐபிஎல்லில் ஸ்டார்ட்டில் இல்லை, லேட்டராக தான் வந்தார். ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். பட் இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இங்கேன்னு வரும்போது கண்டிப்பாக பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியுது. ரிசர்வ் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருந்தோம், ஸ்ட்ராங் கேரக்டர். ஹார்திக் பாண்டியா டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி. அண்டு ரீசெண்டாக ஐபிஎல்லில் டோட்டலாக விமர்சனத்துக்கு ஆளான ஒரு பிளேயராக ஹார்திக் பாண்டியா இருந்தார். பர்சனல் லைஃப்லேயும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த வகையில் கொஞ்சம் டவுனாக இருக்காருன்னு சொல்லலாம். பட் இவருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், மைண்ட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பேஸில் இந்தியாவுக்கு பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும். ரீசெண்டாக வார்ம் அப் மேட்ச்சில் ஒரு கம்பேக் கொடுத்த ஃபீல் இருக்குது, பார்க்கணும். சிவம் தூபே பவுலிங் பேஸில் சின்ன ஹேண்டியாக இருக்கலாம். அண்ட் பேட்டிங்கில் ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம். ஒரே இடத்துல பார்க்கணுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னால் வேர்ல்ட் கப் செலெக்ஷனில் இவர் இருந்ததுக்கப்புறம் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை ஐபிஎல்லையே அப்படிங்கிறத பார்க்குற. ஒரு நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி விளையாடக்கூடிய குவாலிட்டி குறைவாக இருக்கோ அப்படின்னு பார்க்கப்படுது. பட் கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸுக்கு அகென்ஸ்டாக நல்லா விளையாடுவார். பேட்டில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கான்ஃபிடென்ட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஜடேஜா, குல்தீப் ஸ்பின்னர் பேஸில் 2 பேருமே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், டவுட்டே இல்லை. அண்ட் குல்தீப்போட ஃப்ளைட்டட் பால் ஒர்க் ஆகுது. இந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸுக்கு குல்தீப் பெட்டராக இருக்கலாம். குறிப்பாக அகெயின்ஸ்ட் அயர்லாந்துன்னு யோசிக்கும் போது டெஃபினட்டாக ஸ்பின்னர்ஸோட ரோல் இம்பார்ட்டண்டாக இருக்கும். அனாத்தராக்ஸ் ரீசெண்ட் டேஸில் விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரமாக இருந்துகிட்டு இருக்காரு. பும்ரா வேறு லெவல். கம்பேரிட்டிவ்லி எந்த பவுலரையும் கம்பேர் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பவுலிங் கொடுக்குறாரு. அவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா பேஸாக இருக்கட்டும், வேரியேஷனாக இருக்கட்டும், என்ன பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு பவுலிங். இன்னும் சொல்லப்போனால் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னா கூட கண்டிஷன் பேஸில் ஸ்பின் போடுற மாதிரி ரொம்ப ஸ்லோயர் பால் கட்டர்ஸ் போட முடியும். அந்த குவாலிட்டி இருக்குது. சிராஜ் நல்ல ஸ்விங் கிடைக்கிற இடத்துல வேறு லெவல் பவுலர். கம்ப்ளீட்டாக பும்ராவோட பெட்டராக கூட பண்ண முடியும் ஸ்விங் கிடைக்கிற இடத்துல. அதெல்லாமே பார்க்குறோம். பட் கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸில் சிராஜ் டவுன் ஆகி பார்த்துருக்கோம். ரீசெண்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அஸ்தீப்போட பவுலிங் ஸ்விங் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, வெரைட்டி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். பட் ஃபார்மட் பேஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸில் விளையாடும்போது அவர் கொஞ்சம் டவுன் ஆகி பார்த்துருக்கோம். அஸ்தீப்போட பவுலிங் ரீசெண்டாக ஐபிஎல் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. பட் வார்ம் அப்பில் ஷோ பண்ணதை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கண்டிஷனுக்கு பெட்டராக இருப்பார். அதே நேரத்தில் நியூயார்க் கிரவுண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் ஸ்டாண்ட் இருக்கனால ஏர்லி ஸ்விங்கை கண்டிப்பாக அஸ்தீப் பயன்படுத்திப்பார். கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஏர்லியாக ஸ்விங் கிடைக்கும், ஓப்பனாக இருக்குது. ஸோ பெருசாக ரெடி பண்ண முடியாது. ரெடி பண்ணியிருக்காங்க. அவுட்ஃபீல்டெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஈஸியாக போகிற மாதிரி இல்லை. மற்ற கிரவுண்ட்ஸில் மாதிரி நியூயார்க் கிரவுண்டு கிடையாது. ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்லோவாக தான் போகுது. ஸோ இந்த மாதிரி இடத்துலையுமே அஸ்தீப்போட பவுலிங் பெட்டராக இருக்கும். அதாவது அவரோட பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது இந்த ப்ரீஸ் லைட்டாக இருக்கும், ஓப்பன் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால இனிஷியல் ஸ்விங் அஸ்தீப் அதை வச்சு பண்ணிடுவார். பவுல் ஸ்டில்லிங் இந்த டீமை லீட் பண்ணுறாரு. அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் டீம்னு சொல்லலாம். நிறையா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருக்கிற யூனிட்டுன்னு சொல்லலாம். பெஞ்சமின் ஒயிட்டு, கிரஹாம் ஹியூமு, நெயில் ராக் அண்டு ரூஸ் அடர் இவங்க 4 பேரும் பெஞ்சில் இருப்பாங்க. அண்டு பெஞ்சமின் ஒயிட்டுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் அப்படின்னு போகிறேன் நான். ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு பெஞ்சமின் ஒயிட்டை உள்ளே கொண்டு வருவாங்களா? அப்படி உள்ளே கொண்டு வராங்க யாரை வெளியில் தள்ளுறது ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா பேரி மெக்கர்த்தி அகெயின்ஸ்ட் இந்தியா ரீசெண்டாக ஒரு சீரியஸ் நடந்ததில் 50 கூட அடித்தார். செம்மையாக பேட்டிங் பண்ணார். ஸோ அந்த ஒரு விஷயம். அண்ட் பவுலிங் பேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யங் விக்கெட் டேக்கிங் பவுலர், லிட்டில் ஒரு கான்ஃபிடென்ட் பவுலர். ஸோ இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது
டெஃபினட்டாக வந்துட்டு இவங்க தான் இருப்பாங்க. மார்க் அடையரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் பயங்கர ஸ்டாண்ட் ஷோ பண்ணுவார். அண்ட் பவுலிங் பேஸில் விக்கெட் டேக்கிங் போல். அதனால் 4 பேசர் அப்படிங்கிற கான்செப்டில் போவாங்களா, இதில் ஒரு பேசர் யாரையாவது எடுத்துகிட்டு பெஞ்சமின் வைட்டை இன்க்ளூட் பண்ணுவாங்களா? டே மேட்ச்சு அப்படிங்கிற பேஸ்லேயும் பிச்சுக்கு தேவைப்பட்ட ஒரு ஸ்பின்னர் அப்படின்ற பேஸ்லேயும் பெஞ்சமின் வைட்டு டீசன்ட் சாய்ஸ். பட் டெலனி, டாக்ரல், தேவைப்பட்ட ஹாரி டெக்டரோட பவுலிங் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அதில் 4 பேசர் ப்ளஸ்ஸு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படி தான் போவாங்க. ஸ்டில்லிங்கு லீட் பண்ணுறாரு, ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஆனால் கன்சிஸ்டன்ட் பேஸில் டோட்டலாகவே டவுனாக இருக்குது. ஒரு இடத்துல சீரியஸோட எண்டில் ஸ்ட்ராங்காக கம்பேக் பண்ணுவார். இது நிறைய டைம் பவுல் ஸ்டில்லிங் கிட்ட பார்க்குற ஒரு விஷயம். பால் பென்லி டே மேட்சஸ் அப்படின்ற அந்த இடத்துல கண்டிப்பாக பெட்டர் ஷோ பண்ணுவார். ஜென்ரலாக நைட் மேட்ச் அப்படின்னா அவர் கஷ்டப்பட்டுருக்காரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்விங் கிடைக்கிற மாதிரி இடத்துல. பட் கொஞ்சம் டவுனாக இருக்குது, ட்ராக்ஸு ஸ்லோயராக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல பால் பென்னியோட பேட்டிங் பெட்டராக இருக்கும். ஒரு இந்தியன் கண்டிஷனில் விளையாடுற அந்த ஃபீல் அவரோட பேட்டிங்கில் தெரியும். ஸோ அதை பார்க்கணும். அண்ட் இந்தியன் கண்டிஷன் மாதிரி இடத்துல ஷூட் ஆகிற மாதிரி ஒரு பிளேயராக பால் பென்னி இருந்திருக்காரு. ஹாரி டெக்டாரு டீசெண்டான பிளேயர், நல்லா விளையாடக்கூடிய எபிலிட்டி. பட் ரீசெண்டாக அந்த கம்பேக் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் டவுனாக இருக்காரோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. அதே நேரத்தில் முன்னாடியெல்லாம் நம்பி நிறைய ஓவர்ஸ் கொடுத்தாங்க, அது கொஞ்சம் குறைவாக இருக்கோ அப்படிங்கிற ஃபீலும் இருக்குது. எனிவே லெஃப்ட் ஹேண்டர்ஸு மிடில் இருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேட்டிங் பேஸில் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு விளையாண்டால் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். கர்டிஸ் கேம்பர் ஆல்ரவுண்டர், ஆனால் பவுலிங் பேஸில் நிறைய நேரங்களில் கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. அண்டு டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி, ஒரு கேம் சேஞ்சராக நிறைய டைம் பார்க்கலாம். லோக்கன் டக்கரோட பேட்டிங்கும் டீசெண்டாக இருக்கும், ஆனால் கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த பிளேயர்ஸ்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். கன்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் கண்டிஷன் பேஸில் பால் பண்ணி விளையாடுவார். டாக்ரல் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற எல்லா இடத்துலையுமே சக்ஸஸை கொடுத்துருக்காரு. அண்ட் பவுலிங் பேஸில் ஹேண்டியாக லெஃப்டாக மார்த்ராக்ஸு எஃபெக்டிவான பவுலிங்கை கொடுக்க முடியும். ஆனால் அவரை லாஸ்ட்டு 4-5 இயர்ஸாக அவ்வளோ பயன்படுத்துறதில்ல அப்படின்னே சொல்லலாம். டெலனியோட லெக் பிரேக்கு நல்லா இருக்குது, சூப்பர் பவுலிங் கொடுக்க முடியும். அண்ட் அண்டர் ரேட்டடாக பார்க்கப்படுற ஒரு பிளேயர். டாப் ஆர்டரில் இறங்கி நல்லா பேட்டிங் கொடுக்க முடியும், அந்த எபிலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ணியிருக்காரு, 1 டவுனு 2nd டவுன் எல்லா இடத்துலையுமே இறங்கியிருக்காரு. ஆனால் அவரை லேட்டாக தான் இப்போ பயன்படுத்துகிறாங்க. அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் ஒரு கான்ஃபிடென்ட் லுக் அப்படிங்கிறது அவர் மேலே இல்லை. மார்க் சூப்பரான பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர், டவுட்டே கிடையாது. பேட்டிங் எபிலிட்டி அப்படின்ற வகையில் நல்ல ஹிட்டிங் இருக்குது. பேரி மெக்கர்த்தியோட பேட்டிங் டீசெண்டாக இருக்கும். பவுலிங் பேஸில் ஓகே, ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. யங் இந்த டீமுக்கு பெஸ்ட் விக்கெட் டேக்கருங்கிற மாதிரி ரீசன்ட் பவுலிங் இருக்குது. லிட்டிலோட பவுலிங் எஃபெக்டிவ் பவுலிங், டவுட்டே கிடையாது. நிறைய பக்கம் விளையாண்டுருக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இங்கே அவ்வளோவா நர்வ்ஸோட போக மாட்டார். குறிப்பாக இந்தியன் பேட்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக பவுல் பண்ண தயங்க மாட்டார் அப்படின்னே சொல்லலாம். பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இந்தியா பக்கம் இப்படி இருக்கும். ஜெய்ஸ்வால் வந்தால் விராட் டவுன் ஆவார், சிவம் துபே வெளியில் போவார் அப்படின்னு யோசிக்கலாம். அயர்லாந்துன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இங்கேயுமே பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்கும். லோக்கன் டக்கருக்கு 1 டவுன் ஸ்டேஜுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களோ. லோக்கன் டக்கர் 1 டவுனு, ஹாரி டெக்டர் 2nd டவுனு, கேம்பர் டாக்ரல் இப்படி இருக்குமா, இதை பார்த்துக்கணும். சில டைம் இப்படி இருந்து பார்த்துருக்கோம். பவுலிங்னு பார்க்கும்போது ஆப்ஷன்னா டாப் 4 மட்டும் பவுல் பண்ண மாட்டாங்க. ரோஹித் சர்மா முன்னாடி பவுல் பண்ணிலாம் பார்த்துருக்கோம். பட் ரீசெண்டாக அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது இல்லை. ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, ஜடேஜா இவங்க 3 ஆல்ரவுண்டர்ஸ் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 1-2 ஓவர் சிவம் துபேக்கு கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் குறைவாக வீசலாம், இல்லை வீசாமல் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்டு குல்தீப், பும்ரா, சிராஜ், அஸ்தீப் மோஸ்ட்லி ஃபுல் கோட்டாக வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் சிராஜ் ஏர்லி ஸ்விங்கில் பெட்டராக பண்ணலை அப்படின்னா அவருக்கான ஓவர்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் எண்ட் ஓவரில் பும்ரா அண்ட் அஸ்தீப்பை தான் எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் ஹார்திக் பாண்டியாவை யோசிக்கலாம். பட் ஹார்திக் பாண்டியா ரீசன்ட் டேஸில் கொடுக்குற கான்ஃபிடென்ட் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. இல்லை அஸ்தீப் அண்டு ஜஸ்பிரித் பும்ரா எண்ட் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க, அது கண்டினியூ ஆக வாய்ப்பு. அயர்லாந்துன்னு பார்க்கும்போது இங்கேயுமே ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்க்கும்போது நிறைய சொல்லலாம். பவுல் ஸ்டில்லிங் கூட ஒன்ஸ் பவுல் பண்ணி பார்த்துருக்கோம். ஆஃப் பிரேக் பவுலிங் சில நேரத்தில் ரைட்டாக மீடியமாக அவரால் வீச முடியும், அந்த மாதிரி ஷோ பண்ணியிருக்காரு. டெக்டாரு, கேம்பர் அவ்வளோவா பவுல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாட்டமில் இருக்கிற இந்த பிளேயர்ஸ் டாக்ரலில் கண்டிப்பாக யோசிக்கணும். ஏன்னா டாப் ஆர்டரில் இருக்கிற ரைட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக அவங்க தொடர்ந்து போகிற இடத்துல டாக்ரலுக்கு ஓவர்ஸ் 1-2 கிடைக்கலாம். ஆனால் டெலனி நல்ல சாய்ஸு. லெக் பிரேக் கூகுளி வீச முடியுங்கிறனால ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அண்டு ரைட் ஹேண்டர்ஸ் 2 பேர்த்துக்குமே ஸ்பெஷலாக பவுல் பண்ண முடியும். ஸோ அந்த பேஸில் ஓகே. பெஞ்சமின் ஒயிட்டும் அந்த மாதிரி இடத்துல, அதனால தான் பெஞ்சமின் ஒயிட் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் எனக்கு மைண்டில் ஓடுது. அண்டு
ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது அடையர், மெக்கர்த்தி, யங், லிட்டில் அவங்க பேஸரை எப்பயுமே டிஃபெண்ட் பண்ணி போவாங்க. ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது டெஃபினட்டாக இவங்க 4 பேத்துக்கும் ஓவர்ஸ் அதிகமாக கிடைக்கும்னு யோசிக்கலாம். அண்ட் ஸ்லாகில் யங் அண்டு அடையர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. லிட்டில் டீசன்ட் பவுலர் 2 ஓவர்ஸில், பட் அவரோட ஸ்விங் பவுலிங் பெட்டராக இருந்தால் ஏர்லி ஓவர்ஸில் நிறைய பயன்படுத்துவாங்க. அந்த பேஸில் யங் அண்ட் அடையர் தான் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. பிக் பேஸில் யோசிக்கும் போது டாப் பிக்கில் ஜஸ்பிரீத் பும்ரா, விராட் கோலி, ரிஷப் பண்ட் இருக்காங்க. பாருங்கள், அதில் அடையர், லிட்டில் மட்டும் இருக்காங்க. அடையர், லிட்டில் சூப்பரான பிளேயராக இருந்திருக்கார். லிட்டில் நிறைய பக்கம் விளையாடுறார். அடையரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுக்குறார் அப்படின்ற அந்த பேஸில் எடுத்திருக்காங்க. அதில் ஹை பிக்கில். அண்ட் இதில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா ஹாரி டெக்டர் பாசிபிளாக சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக போல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் பேஸ்லேயும் சின்னதாக ஒரு டிஸ்பிளே 30+ அடித்தா நமக்கு பெரிய பாசிட்டிவாக பார்க்கலாம். எங்கே பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலர் நிறைய பேர் லிட்டில் சைடு போகிறாங்க. லிட்டிலோட அந்த விக்கெட் டேக்கிங், யங்கோட விக்கெட் டேக்கிங் ஒரே மேட்ச்சில் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக யங் பெட்டராக இருந்திருக்கு. மெக்கர்த்தி டீசன்ட் சாய்ஸ் பேட்டிங் பேஸில் வந்தாலும் நல்லா பண்ண முடியும். டெலனியோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக இந்தியன் பேட்டர் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஓகேவாக விளையாண்டா கூட இன்டர்நேஷ்னலில் யோசிக்கும் போது ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக விக்கெட்ஸையும் மிடில் விடுறாங்க. சேஃபாக விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்டு ஹார்திக் பாண்டியாவை யோசிக்கலாம். ரிஸ்க்குன்னு யோசிக்கும்போது டெஃபினட்டாக இந்தியன் பவுலர்ஸு குறிப்பாக ஒரு ஸ்பின் பவுலர் எடுத்துக்கிறது பெட்டர். கொஞ்சம் டஃப் கண்டிஷன் தான் ஸ்பின்னர்ஸுக்கு, பட் ஸ்டில் குல்தீப் மாதிரி பவுலர்ஸ் பெருசாக பண்ண முடியும்னு யோசிக்கிறேன். ஹர்ஷ்தீப்போட பவுலிங் ஏர்லி ஸ்விங்கில் பெட்டராக இருக்கலாம். மார்க் அடையர் அந்த டீமில் ஒரு பேட்டர் ஆல்ரவுண்டர் எடுக்கணும்னு நினச்சா மார்க் அடையரை கன்சிடர் பண்ணலாம். டீம் பாருங்கள், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் குல்தீப் யாதவை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். பும்ராவை சில நேரங்களில் தள்ளி ஆட வாய்ப்பு இருக்குது. குல்தீப் யாதவை அவ்வளோ ஈஸியாக தள்ளி ஆட முடியாது. ஒரு ஸ்பின்னரை தள்ளி ஆடுறது அவ்வளோ எளிது கிடையாது, குறிப்பாக அயர்லாந்து மாதிரி டீம்ஸு. அதனால் ரிவர்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் பண்ணால் ஓகே தான். அண்ட் ஹர்ஷ்தீப்பும் டீசன்ட் சாய்ஸ் ஏர்லி ஸ்விங்கில் விக்கெட் எடுக்க முடியும். அண்ட் பும்ராவை தள்ளி ஆடிடுவாங்கன்னு யோசிச்சிங்கன்னா வேறு யாராவது முயற்சி பண்ணலாம். குறிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்கெல்லாம் நல்ல பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்க முடியும். பட் என்ன மாதிரி ட்ராக் கொடுக்க போகிறாங்க? ஃபஸ்ட்டு ட்ராக்காக இருந்தால் பெட்டராக இருந்தது அன்றைக்கி அப்படின்னு பார்த்தோம். அதே 4th ட்ராக்கில் ரொம்ப அவ்வளவு கிரேட்டாக பேட்டிங்க்கு ஃபேவராக இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணால் பவுலர் சைடு போகிறது பெட்டர்னு தோணுது. எனிவே டீசன்ட் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது இந்தியன் பவுலர்ஸால் கொடுக்க முடியுங்கிறனால இந்தியன் பவுலர் சைடு இப்போதைக்கு போயிருக்கேன். ஆன் டைமில் ட்ராக்கு கிளாரிட்டி கிடச்சிதுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அயர்லாந்தும் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ 2 பிளேயர் அயர்லாந்து 9 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது சேஃப் கான்செப்டாக தான் யோசிக்கணும். அண்ட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்னா மினிமம் ஒரு 4 பிளேயர் அயர்லாந்து சைடு அண்ட் விக்கெட் டேக்கர் இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு காம்பினேஷனாக யோசிச்சு மைண்ட் லெவலில் திங்க் பண்ணி போனீங்கன்னா பெட்டர் டீமை க்ரியேட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.